Yeah, this is Venkat for Venkatfin.com. Intro முடிச்சலாம் யாருக்குமே பிடிக்காத இன்ட்ரோ உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. இப்படி நான் சொல்றதுனால நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது. தட் இஸ் ஃபைன், தட் இஸ் மை லைவ்லிஹுட். எனிவே இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம சேனல்ல பார்க்குறதே 4 பேர். அதில் ஒருத்தர் தான் லைக் போடுவார். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி ஜீவன் கிரண் எல்ஐசியில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதை ரிவ்யூ பண்ணுங்கன்னு போட்டிருந்தாரு. எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து நேரம் இருக்காதுங்க நிறைய டைம். பட் இன்னைக்கு சரி இது சிம்பிளான ப்ராடக்ட்டு, சரி சீக்கிரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். எனிவே எல்ஐசி உடைய பிளான் நம்பர் 870 ஜீவன் கிரண் அப்படிங்கிற ப்ராடக்ட் இது. அதை பற்றி பார்த்தலாம். முக்கியமாக இந்த டிஸ்க்ளைமரை கிளியராக படிச்சுக்கோங்க தயவு செய்து. ஏன்னா யூடியூப்ல பண்ணும்போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணும்போது நான் தவறுகள் கூட பண்ணியிருக்கலாம். ஐ எம் நாட் தட் குட்னு சொல்லி வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளானுங்கிறது ஜீவன் கிரண் அப்படிங்கிறது. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரிஸ்க் கவர் கிடைக்கும் அதில், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி. அண்ட் சம் அஷ்யூர்ட் ரிபேட்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரீமியமாக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக, அந்த ரிஸ்க் கவர் வரல அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் இது. ஒரு ஐரானி ப்ராடக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். எல்ஐசியில் வந்து அழகாக போடுறாங்க, பிளான் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஆன்லைன் அப்படின்னு போடும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கார்பரேட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், எல்ஐசி ஆகட்டும், ஏஜென்ட்டை வந்து அவ்வளோ விரும்பி ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது ஒரு வேலையா, அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே செயல்படுது. இந்த மார்ச் 2023 டேட்டா சொல்கிறேன், விஜயகாந்த் மாதிரி 13,47,325 எல்ஐசி ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும். சம் பீப்புள் ஏர்ன் தேர் லிவிங் டூயிங் திஸ். அந்த கம்பெனி, எவ்ரி அதர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ஆன்லைன்லையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணி ஆன்லைனில் கொண்டு போயிடுறாங்க சேல்ஸை. ஸோ இவங்களுக்கு என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணி இவங்களை வந்து நீங்கள் வாழ வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இது எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் நான் கேட்டுக்கிறேன். பப்ளிக் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் கெட்டிங் ஃப்ரம் ஏஜென்ட் அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் தான் சொல்லுவேன். லைஃப் இன்சூரன்ஸ் எல்லா கம்பெனியும் இதை பண்ணுறது. எனிவே இந்தியாவில் வந்து பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 600 பேருக்கு ஒரு ஏஜென்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து, ஓகே நம்ம ப்ராடக்ட் வந்துடுவோம். இந்த ஜீவன் கிரண் வந்து 18 வயசுலேருந்து 65 வயசு இருக்கவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐ மீன் அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். பாலிசி டேர்ம் வந்து மினிமம் 10 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இதான் லிமிடேஷன். 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 30 வயசுனா 70 வயசு வரைக்கும் தான் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். அந்த பாலிசி டேர்மாக இருக்கும். அது மினிமம் சம் அஷ்யூர்ட் வந்து எவ்வளோங்க? அது 1 10 100 1000 10,000 10 lakh 15 lakh மினிமம் சம் அஷ்யூர்ட் வந்து 15 lakhலேருந்தே கொடுக்குறாங்க. 25 lakhs 50 lakhs எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. அதான் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ, அதை வச்சு தான் தீர்மானம் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் எவ்வளோ கொடுக்குறோன்னு சொல்லிட்டு, சரிங்களா? 5 crores அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆனுவல் இன்கம் நீங்கள் காமிக்கணும். ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த மாதிரி ப்ராடக்ட்ல வந்து பெனிஃபிட் என்ன, பேசிக் பெனிஃபிட் என்னன்னு பார்த்துருவோம். அன்பார்ச்சுனேட் டெத் ஆச்சு அப்படின்னா லைஃப் கவர் கொடுத்துட்றாங்க. அந்த பேஸ் சம் அஷ்யூர்ட் லைஃப் கவராக கொடுத்துட்றாங்க. இல்லை இப்போ 40 வருஷத்துக்கு ப்ராடக்ட் எடுக்கிறாரு ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேர் சாயா இருக்கலாம், இல்லை வித்யாவா இருக்கலாம். எடுக்கிறாங்க. அவர் வந்து 30 வயசுல வாங்குறாரு, 70 வயசை கிராஸ் பண்ணிடுறாரு அப்படின்னாக்கா அந்த 70வது வருஷம் வந்து அவர் ஹெல்த்தியா இருக்கிறாரு. ஸோ டெத் பெனிஃபிட் வாங்கல. அதனால என்னென்ன ப்ரீமியம், எவ்வளோ ப்ரீமியம் கட்டினாரோ அதை ரிட்டர்னாக கொடுத்துட்றாங்க. ரிட்டர்னாக ப்ரீமியம் இதுதாங்க சிம்பிளானது. ஆனால் ரைடருக்கு கட்டின ப்ரீமியம், இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், டாக்ஸஸ்லாம் மைனஸ் பண்ணிட்டு அந்த ஆக்சுவல் கட்டின பேஸுக்கு கட்டின ப்ரீமியம் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ சிம்பிளான ப்ராடக்ட். ஒன்று லைஃப் கவர், டெத் பெனிஃபிட் கொடுப்பாங்க. இல்லை அந்த பாலிசி டேர்முக்குள்ள அவர் ஹெல்த்தியாக தான் இருக்காரு, லைவ்ல இருக்கிறாரு அப்படின்னா கட்டின ப்ரீமியமை திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சிம்பிளான ப்ராடக்ட் இது. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி எதுலலாம் இருக்குன்னு சொல்லி கம்பெனியில் சொல்கிறாங்க. எவ்வளோ வருஷம் உங்களுக்கு வந்துட்டு அந்த பாலிசி டேர்மாக இருக்கணும் அப்படின்னா நீங்களே இது தீர்மானம் பண்ணிக்கோங்க. வெறும் 20 இயர்ஸ் எடுக்கலாம், இல்லை 30 இயர்ஸ் எடுக்கலாம், 40 இயர்ஸ் எடுக்கலாம். அதை நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகே. அப்புறம் அந்த ரிட்டர்ன் வருது இல்லையா, லம்சமாக இப்போ 1 crore எடுத்தாங்கன்னா அது மொத்தமாக 1 crore ஃபேமிலி கொடுத்துருவாங்க. இல்லாட்டி 5 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்கிறாங்க. அதை சூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. இதில் 2 விதமான ப்ரீமியம் முக்கியமாக டிஃபரன்ஷியேட் ஆகுது. அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ் படி யூரினரி கார்டினைன் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. இது நிக்கோட்டின் டெஸ்ட்டை விட ரொம்ப முக்கியமான, ரொம்ப நல்ல டெஸ்ட் இது. அதில் வந்து கிளியராக தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் அக்கேஷனல் பண்ணுறவங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் காட்டி கொடுத்துரும். ஸோ ஸ்மோக்கருக்கு ஜாஸ்தி ப்ரீமியம், நான் ஸ்மோக்கருக்கு கம்மி ப்ரீமியம், ஐ மீன் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியமாக இருக்கும். ஸ்மோக்கர் பண்ணாங்கன்னா ஜாஸ்தி ப்ரீமியம். அதை சொல்லாமல் வாங்காதீங்க
அப்புறம் நாளைக்கு ஏஜென்ட் மூலியமா அதை சொல்லாம வாங்கிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து உங்க அட்வைசரை கஷ்டப்படுத்தாதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்னைக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு வந்துருச்சு. அடுத்த 20 வருஷத்துல வந்து கிளைம் செட்டில்மெண்ட்லாம் மெஷின் தான் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் நானு. பி கேர்ஃபுல். ஸோ மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன? முன்னாடியே சொன்ன மாரி, நீங்க ஆரோக்கியமா இருந்துட்டீங்க. அந்த பாலிசி டெர்ம நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, டோட்டல் ரிட்டர்ன் ஆஃப் டோட்டல் பிரீமியம் அது வந்து டாக்ஸ மாத்திரம் மைனஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை. கம்பெனி குடுக்குறத மொத்தமா சந்தோஷமா வாங்கிக்கோங்க. 2 ரைடர் ஆப்ஷனலா இருக்கு. ஒண்ணு வந்து எல்ஐசி உடைய ஆக்சிடென்டல் டெத் ரைடர். இன்னொன்னு வந்து டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர்னு சொல்லிட்டு 2 ரைடர் இருக்கு எல்ஐசில. இது இவங்க எப்படி பண்றாங்கன்னா, ரெகுலர் பிரீமியம் பே பண்ணீங்கன்னா, இதுல 2ல ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணிக்கணும். ஒண்ணு ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடர், டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் வாங்குங்க. இல்லாட்டி ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் வாங்குங்க. ஏதோ ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கங்கிறான். ஸோ எய்தர் ஆஃப் த 2 அப்படிங்கிறாங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் 2 ரைடரும் ஆஃபர் பண்றது தப்பு இல்ல. பட் எனிவே எனக்கு தெரிஞ்சு மேபி நான் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. ரெகுலர்ல பிரீமியம் பே பண்ணா ஏதோ ஒரு ரைடர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. செட்டில்மெண்ட் அதே மாதிரி டெத் கிளைமை வந்துட்டு நீங்க வந்து லம்சம் அமௌண்ட்டாகவும் வாங்கிக்கலாம், அட்வைசபிள். ஒரு சில ஃபேமிலியில அந்த அமௌண்ட் ஃபுல்லா வந்துட்டு அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 இயர் பீரியட்ல வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த அமௌண்ட் பே பண்ணுவாங்க ஃபேமிலிக்கு. இன்னொரு ரிபேட் பத்தி நம்ம சொன்னோம். இந்த ப்ராடக்ட்ல ரிபேட் இருக்கு. ரிபேட்னா சம் டிஸ்கவுண்ட், பிரீமியம்ல டிஸ்கவுண்ட். அது எப்படி கொடுக்குறாங்க? இப்ப நீங்க 30 இயர்ஸ் தான், உங்க 30 வயசு கீழே உங்க ஏஜ் அப்படின்னா, நீங்க வந்து 2 crores சம் அஷ்யூர்ட் வாங்குனீங்கன்னா பிரீமியம்ல வந்து 43% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குங்கிறாங்க. 51 வயசுக்கு மேல இருக்கவங்கனாக்கா 2 crores சம் அஷ்யூர்ட் வாங்கினீங்கன்னா 18% டிஸ்கவுண்ட் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க ஜாஸ்தி சம் அஷ்யூர்ட் வாங்கும்போது. ஆனா இதுல கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாஸ்தி சம் அஷ்யூர்ட் வாங்கணும்னா உங்களுக்கு அது இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இன்கம் ப்ரூஃப்லாம் நான் காமிக்கணும். ஹெல்த் செக்அப் மேண்டேட்டரி போய் ஆகணும். ஸோ அது வந்து அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அது எலிஜிபிளா இருந்தா இந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க ப்ரீமியம்ல. ஓகேவா? ஸோ தட் இஸ் இட் கைஸ். எல்ஐசி ஆஃபர் பண்ற ஜீவன் கிரண் அப்படிங்கிற ப்ராடக்டை ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணியிருக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எப்படி கன்சல்டிங் பண்ணுவாங்கன்னா, இதை ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுக்கு அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் என்ன, இதுக்கு பதில் வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுல வந்து கம்பெனி பிராண்ட் எத்திக்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்படி தேவைப்பட்டா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.